ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹக்கா நூடல்ஸ். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஹக்கா நூடல்ஸ், பன்னீர் வெஜிடபிள்ஸ் போட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் தண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸ்டவ்வில் சூடு பண்ணுங்கள். தண்ணி சூடாகிற கேப்பில் நம்ம இங்கே வந்து பன்னீரை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் லைட்டாக ஆயில் போட்டிருக்கேன். பன்னீர் டோஸ்ட் பண்ணுறதுக்கு பன்னீரை நான் வந்து கட் பண்ணலை, ஸ்ட்ரைட்டாக அப்படியே போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி விடுவேன். பன்னீர் நல்லா இந்த சைடு ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பேக் சைடு போட்டிருக்கேன். அது பன்னீர் ரோஸ்ட் ஆகிட்டுருக்கும். நம்ம அதுக்குள்ளே என்ன வெஜிடபிள்ஸ்க்கு வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் வந்து பீன்ஸ் எடுத்து வாங்கியிருக்கேன். ஒரு 4 பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு. தண்ணி இங்கே கொதிச்சிட்ருக்கு. அதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். கூடவே 1 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து நூடுல்ஸை போட்டுடலாம். நூடுல்ஸை நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அந்த செய்யும் போது கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு போடுறேன். சின்ன பாக்கெட் தான், நான் ஒரு 1.5 பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அது கொதிச்சிட்ருக்கு. வெந்துருச்சான்னு பாருங்கள். இல்லைனா சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸ் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா நல்லா தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிடலாம். நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ என்னென்னா ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கணும். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோன்னா வெங்காயம் லைட்டாக வதக்குங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் கேப்சிகம், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட், கேப்சிகம், ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து எப்படின்னா நமக்கு ஃபுல்லாக வதக்கக்கூடாது. ஒரு 50% தான் வெந்திருக்கணும். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இங்கே ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கார்னிஷிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் தேவை. அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கரெக்டாக 50% குக் ஆகிடுச்சு. அதில் நம்ம வந்து பெப்பர் பவுட்ரு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கூடவே சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. நல்லா அதே மிக்ஸ். நம்ம வேறு எதுவுமே அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம். வேறு எதுவும் ஆட் பண்ணல, வெறும் சோயா சாஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நூடுல்ஸை போட்டுடலாம். நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆட் பண்ணால் வினிகர் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். பட் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சோயா சாஸு, பெப்பர், சால்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பண்ணிவிட்டு கொஞ்சம் நமக்கு உப்பு பத்தலை, கொஞ்சம் பெப்பர் பத்தலை, அதையும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப ஆட் பண்ணிவிட்டு திரும்பி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம பன்னீரை வந்து டோஸ்ட் பண்ணதை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனோடனே அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இப்போ ஃபைனலாக அதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர், கேரட்டு எல்லாம் ஒயிட்டு, க்ரீனு, ஆரஞ்சு எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட் வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹக்கா நூடுல்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. தேங்க்யூ.